ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டோம்னா இதை அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டே உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயத்தில் செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் வேணால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் டேஸ்ட்டு அதை விட இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அதே மாதிரி ஒரு 8 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு அதை நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அடுத்து காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் பொழுது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வெங்காயத்தில் அந்த உப்பெல்லாம் நல்லா ஏறிடும். நம்ம சிக்கன் ஃபைனலாக பார்க்கும் பொழுது இந்த வெங்காயம் இருக்கிற தடமே தெரியாது, கிரேவி தான் இருக்கும். நான் இப்போ ஒரு 300 கிராம் அளவு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அவசரப்பட்டு ஒன்றும் போடக்கூடாது. பொறுமையாக ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கும் டைம் கொடுக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பவுடர் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துருக்கேன். மல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்து கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து சின்ன துண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சிக்கனுக்கு இதுதான் மசாலா பவுடர். இது சேர்க்கும் பொழுது தான் அந்த டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து பொறுமையாக நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். எந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதோட காரமே இருக்கும். காரம் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு காரமும் இருக்குது. அதனால் இது நல்லா காரசாரமாக இருக்கும். காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூளையும் தனி மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சுடு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு பக்கத்துலேயே சுடு தண்ணியும் போட்டு எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கும் பொழுது கறி ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பான மாதிரி ஆகிடும். அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சுடு தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதிலேருந்து கொஞ்சமாச்சும் தண்ணி வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து நம்ம இதை இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கறி வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கறி பார்த்தா தெரியும் இல்லையா, இந்த கறி கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் இல்லை ரொம்ப நேரம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்க வேண்டியதான். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இடையில நம்ம ஓப்பன் பண்ணி அந்த கறியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிடும். தண்ணி வற்ற உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம்.
இப்போது அடுத்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பவுட்ரை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா நம்மளோட நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு போதுன்னா நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தான் போட போகிறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டை வந்து தட்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடானதும் இந்த தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதில் கிள்ளி சேர்த்துருக்கேன், விதை இல்லாமல். அடுத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் அதாவது வந்து பூண்டு வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இந்த தாளிப்பு இதில் சேர்க்கும் பொழுது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பவுலில் மாற்றியாச்சு. மல்லித்தழை வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சுட சுட சூப்பராக நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.